Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அட்டகத்தி கதை முழுமையா எந்த காலகட்டத்தில் தெரிஞ்சது உங்களுக்கு? என்ன பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே அப்படிதான், என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்லை எனக்கு சீனியராக இருக்கிறவங்களும் சரி, உங்களை கூட சேர்த்துக்கலாம். அது ஹர்ட் பண்ணாத வரைக்கும் ஓகே தான் சார். அதில் எனக்கு சந்தோஷம் தான் சார். அது ஏன்னா ஜாலியான ஒரு தேடல் அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாருமே புதுசு. எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா படத்துலையும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே புதுசாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபர்லி டைம் இருக்காது. ஒரு சேலஞ்சு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சினிமாவில் எல்லாமே சேலஞ்சு தான் எப்பவுமே. எந்த படம் பண்ணாலும், எந்த சீன் பண்ணாலும் அங்கே இன்னும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அவர் எத்தனை 52 நாளில் அந்த படத்தை முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் டெஸ்ட் ஷூட்டு, 50 நாள் காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். தாடி வச்சு ஆரம்பிச்சது, ரிவர்ஸில் எடுத்தாங்க அந்த படத்தை. ஸோ வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் அந்த படத்தோட டிஏயில் இருந்தவர் சொன்னார், இவனுக்கு எதை கொடுத்தாலும், அவர் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார், எல்லாமே சூப்பராக தான், டான்ஸுன்னா மட்டும்தான் நீங்கள் மாத்திர. எனக்கு டான்ஸ் மேலே ஒரு பயம் சப்கான்ஷியஸாக இருந்துச்சு. ஆடினது இல்லை, என்ன நடிப்பு மேலே எப்படி பிகினிங்கில் இருந்துச்சோ அது இன்னும் ஆடினா உடஞ்சிருன்றது எனக்கு தெரியும். அப்புறம் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஒருத்தர் இருப்பார், கசின், அப்பப்போ ஒரு லவ் குரு மாதிரி நமக்கு ஒருத்தர் சீனியர்ஸ் இருப்பாங்க. அண்ணன் டான்ஸ் ஆட சொல்கிறாங்கன்னா அப்படி நம்மலாம் நம்ம பிளட்லேயே இருக்கு, இசையும் நடனமும், நம்ம அப்படியே ஆடணும் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்யா ஆடிட்டு வருது, என்ன தினேஷ் பார்த்து பயங்கரமாக இருக்கு, அடுத்து நீங்கள் தான் ஆட போறீங்களா? ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த பாட்டு ஆடிட்டோம். ஏன்னா எதிர்க்க ஒருத்தர் அந்த புலி டான்ஸ் ஆட வச்சு அந்த ஊர் ஜனங்க கொடுத்த பாசிட்டிவ். அந்த நோட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டு சார். அது அப்போதான் நான் பண்ணுறேன் லைஃப்லேயே. ஆடிட்டு கண்லேயே அது கைத்தட்டி அதை என்கரேஜ் பண்ணி வாங்கிடுவாங்கல்ல. ஆனால் அதுவே எனக்கு சினிமாவில் புரிஞ்சுது, இங்கே கைத்தட்டினா அடுத்து 1 more போகணும். அது ஒரு ஞானமும் இருக்குது இந்த 20 வருஷத்தில். அட்டகத்தி எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஏன்னா அப்பா எல்லாமே ஒரு இந்த சன்ரைஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சூரியன் உச்சியில் இருக்கும்போது இது அழகாக சொல்லுவாங்க, அந்த சூடும் தாங்க முடியாது. பட் சன்ரைஸ் ஆகிறப்போ ஒரு மைல்டான விஷயம் இருக்கு. அந்த மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா படம் எடுத்து முடிச்சாச்சு, ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. நான் வீட்டில் அமைதியாக இருந்தேன். அப்பா அம்மா எல்லாமே தம்பி, அது ஒரு மாதிரி ஜென்டிலான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஓகே, ஒரு ஹோப்போட, ஒரு சின்ன ஆரம்பத்தோட அப்படி இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நடிக்கும்போது பரவாயில்ல, நாம் கூட நடிக்கிறோம் அப்படின்னு எப்போ தோணுச்சு தினேஷுக்கு? நான் அது 2004-06 வந்துட்டேன் சார். அப்பயே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு 2004. ஏன்னா அது என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு. இப்போ பைக்கு ஓட்டும் போது அந்த 3 வீலை வச்சுட்டு ஓகே, பேலன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 வீலை எடுத்துட்டு வீலிங்லாம் அது மாதிரி தான் நடிப்போம். எல்லாமே அப்படி சமைக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் விளையாடுவோம்ல, நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் தான். அது அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அது அப்பயே இருந்துச்சு. அதுதான் அட்டகத்தில பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட்டகத்திலே வீலிங் மூமெண்ட் எது? அட்டகத்தில வீலிங் மூமெண்ட் ஒரு சீனுமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைட்லயும் உங்களுக்கு அந்த இடமே உங்களுக்கு அப்படி ஜோஷ் ஆகும். எதனா பண்ண என்ன அப்படின்ட்டு இதுதான் இருக்காது. பட் எதனா ஒன்று கிரியேட் பண்ணணும்ல, டக்குன்னு ஒன்று ஆட் பண்ணி சேர்த்து எதனா ஒன்று பண்ணணும். ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே இருக்கும். இன்னும் நம்ம சைட்லேருந்து என்ன ஒன்று எதனா ஒன்று அப்படி ஒரு ஜோஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா சினிமே நான் அப்படி தான் பண்ணேன். அப்புறம் அந்த பெரியவராக இருக்கட்டும், கடைசியாக என்னப்பா அலூரியா பொண்ணு வேணுமா, 5 ரூபா கூட அந்த சீன் வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே தான். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரஞ்சித் ஒரு முக்கியமான இயக்குனர். ஆமாம் சார். அவருடைய முதல் படத்தில் பணியாற்றும் போது அந்த அடையாளம் ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்கள் உணர்ந்தீங்களா? அவர் எனக்கு நான் ஜட்ஜ் பண்ணுறதுல ரொம்ப இது யார் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது தான் என்னோட பீஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கு. ஓகே, நான் உட்காந்து பேசும்போது இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பெரிய டைரக்டராக போவார் அப்படின்னா நான் பெரிய அதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்லை. ஒரு வேலை சூப்பராக அழகாக வேலை பார்த்தோம் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், நீ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா. சரி, நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடம் அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், அவர் மட்டும்தான். அந்த ஒரு எனர்ஜியாக சொல்றது இருக்கலாம். ரூட்டு தலையே ஆனவன ஜாலியாக சொன்னார். அது ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, என் ஆசை ஒரு புல்வெளி சாங் ட்ராக் இல்லை கையில்.
ட்ராக் இல்லாமல் தான் ஷூட் பண்ணுவோம். என்ன பண்ணாங்கன்னா நீ நல்லா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ உன்னால லவ் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணு. வெறும் மைண்ட்லேயே பண்ணது தான், அது சவுண்ட்லாம் கிடையாது. அது சூப்பராக அமைஞ்சது. அப்போது சொன்னார் அது. ரஞ்சித் சார் வந்து எனக்கு ஒரு சீன் பண்ணும்போது ரொம்ப நான் அவரை பிரமிப்பாக பார்த்தது வந்து அந்த முடி வெட்டுற சீன். அப்போ அவர் அந்த சீன் சொல்லும் போது பிகினிங்கில் யாருமே நம்பலை, சுற்றி இருந்தவங்க யாருமே நம்பலை. ஆனால் 3 தடவை நம்ம வேலை பார்த்தோம். அப்படி தூக்குனோடனே கண்ணில் தண்ணி வரும். அது கிளிசரின் போடாமே ட்ரை பண்ணது. என்னன்னா இப்படி பண்ணிட்டேன், முடி இப்படி கட் பண்ணிட்டேனா அப்படின்னு. செம்மையாகிறப்பா சூப்பராகிறப்பா. அந்த டேக் 19வது டேக்ல தான் ஓகே ஆகுது அந்த முடி வெட்டுற சீனு. நான் ரஞ்சித் சார்கிட்ட அப்போ நான் வாட்ச் பண்ணது என்னன்னா, ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும் போது அதுலேயே இருந்து கேட்டு எடுக்கிறது இல்லை சார். நான் அப்போ தான் இதுதான் போல இருக்கு அந்த தன்மை வந்து எப்படி வந்து அதை ரிசீவ் பண்ணுறது. இல்லை மற்றவங்க ஏன்னா அவ்வளோ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், இல்லை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதை எதுவுமே கண்டுக்காமல் நமக்கு என்ன வேணுன்றத ஃபோக்கஸ்டாக இருந்து அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பெரிய டேரக்டராக பெரிய ஹீரோவானா அப்போலாம் எதுவுமே தெரியாது. எப்படி டைரக்ட் பண்ணுவார் ரஞ்சித்? ஒரு காட்சியை சொல்லிட்டு உங்களை நடிக்க விடுவாரா, இல்லை இப்படி இருக்கணும்னு நடிச்சு கிடிச்சு காட்டக்கூடிய வழக்கம் உண்டா அவருக்கு? நடிச்சு காமிச்சது கபாலி வரைக்கும் நடிச்சு காமிச்சது கிடையாது. பட் நான் டைரக்டாகவும் கேட்க மாட்டேன். இப்போ அசோசியேட் கிட்ட பேசும்போது இல்லை அவங்க சொல்லும் போது நம்ம நின்றுருக்கும் போது சொல்லுவாங்க, என்னால் அப்படிதான் எனக்கு டேரெக்டாக சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துப்பேன். என்கிட்ட எதனா சொன்னீங்கன்னா அதுவும் கரெக்ஷன் சொன்னீங்கன்னா சுத்தமாக அது நான் எங்கள் அம்மா கிட்ட கூட பார்த்தேன் இப்போதான். அது ஓகே எங்கள் அம்மா கிட்ட இருந்தே இருக்காது, இதுதான் வேணும்னா அழகா பண்ணும். எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னா ஆனால் கண்டிப்பாக அது வேற மாதிரி தான். ஓகே நம்ம கேட்கக்கூடாது போல இருக்கு. அதெல்லாம் அவங்க மட்டும் இல்லை, நான் வெற்றி சாரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஷேப் பண்ணுறதுலாம் இல்லை, அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார். அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வேணுன்றது வேணான்றது மட்டும் அவங்க கட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லி நடிச்சுக்கான். ஒரே ஒரு வாட்டி அட்டகத்தில் அந்த சாங்ல மட்டும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. அந்த வெக்கப்படுறது மட்டும் அப்படி பண்ணி பஸ்ல ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. அந்த படத்தை திரையில பார்த்த போது எப்படி இருந்தது தினேஷுக்கு? நான் ஆல்பர்ட் தேட்டர்ல பார்த்தேன். நான் என்னோட அப்போ காதல் குருவா இருந்த காந்திராஜன்னா யஷ்வந்த்னு ரஞ்சித் சார் காலேஜ் மேட். அவர் என்னோட ஃப்ரெண்ட். அவங்கலாம் நான் அவர் விஜய் பிரபாகரன் சார் அந்த தசைனை டீச்சரும் டைரக்டர் அவங்க எல்லாரும் ஆல்பர்ட் தேட்டரில் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அவங்களாம் சங்கம் தேட்டரில் பார்த்தாங்க ரஞ்சித் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இப்போ நான் யோசிக்கும் போது ஏன் நான் வந்து என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலன்ற மட்டும் ஒரு ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணேன். ஐயோ நான் ஏன் பார்க்கல அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏறி டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு டு மோஸ்ட் அப்பயே வந்து அது ஓகே இங்கே விரும்பினது இருக்குது, கேட்டது கிடைக்குது, அதுவே பெரிய பிளஸ். நினச்சது இவ்வளோ இடத்துல வந்து நடந்திருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் அப்பா அம்மா படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அப்பா வீட்டில் அப்பெல்லாம் ரொம்ப பேசவே மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். வாங்க போங்க அப்படின்னு தான் ரொம்ப மரியாதையாக ரொம்ப கம்மியாக தான் பேசுனது. என்கிட்ட பேசுனது இல்லை. இது சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே செவாப்பேட்டில் விட்டல் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க பேசும்போது நீங்கள் என்ன ஹீரோவோட அப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிற அதை மட்டும் கேட்டு நான் அப்படி நகர்ந்து போயிடு. அந்த ஒரு இடம் மட்டும் இருக்கும். அட்டகத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கான முயற்சியில் ரொம்ப நாள் இருந்தார் சிவி குமார். அப்போ என்ன மாதிரி ஃபீலிங் இருந்தது தினேஷுக்கு? ஆல்மோஸ்ட் நல்ல இதான் சார். அந்த பிகினிங் தான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரான மூமெண்ட். எனக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன், வேறு எதுவும் கமிட் பண்ணல. அது அசைனை டீச்சர் பண்ண அந்த இயக்குனரோட 2வது படம். ஏன்னா அவர் முன்னாடி பண்ணார், அவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் மட்டும் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒன்று நம்ம செட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரஞ்சித் சார் பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் போகிறதாகவும் இருந்துச்சு. இந்த சார்பட்டா அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்போவே இருந்துச்சு. நான் எங்கள் அப்பா தான் போயிட்டு அந்த கம்பிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. பாக்ஸிங்கில் நான் செமிஃபைனல் வரைக்கும் போனேன். பாக்ஸிங்கில் செமிஃபைனல் போனதே ஆனால் ஒரு ஃபன்னு தான். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வெயிட் பண்ணுறேன். இது ஒரு தனி ட்ராக்காக போகும். ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு வெயிட்லாம் ஓகே. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் ஃபேஸ் முக்கியம். செவாப்பேட்லேயே வந்து ஒருத்தர் இருந்தாங்க. ரிகர்சல் போட்டு 21 நாள்ல நீ வந்து ஆனால் ஸ்டேஜ் ஏறிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். எனக்கு ஓகே அதை பார்த்துணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு காணும் விடலை போல தெரியும். ஆமாம் சார், எல்லாமே பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் மியூசிக்கு, ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் பாக்ஸிங்கு. நான் யாருன்றதை தேடி போயிட்டுருக்கேன் சார். போயிட்டு 21 நாளில் அங்கே அமுச்சு விட்டாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். நைட்டு 8:30 மணிக்கு சோலா எல்லாம் பேர் பாடியாக நம்ம ட்ரங்க்ஸோட வெயிட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் வெயிட் பண்ணுறோம். பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க, அப்போது ஸ்மோக்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணாமல் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால க்ளீனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை
நீங்கள் டேரக்ட் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் என்ன சொல்கிறீங்க அப்படி செமி பையில் வின் பண்ணிட்டீங்க. பைனா என்னது? பைனா உங்கள் வெயிட்டில் வந்து ஆப்போசிட்டில் யாரும் இல்லை, அதனால வந்து நீங்கள் டேரக்ட் பையில் போயிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் போயிட்டு நான் ப்ளூ கார்னர், அடுத்த நாள் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி அதே மாதிரி நைட்டு 8:30 மணிக்கு வந்து கை கொடுத்து நீங்கள் டேரக்ட் செமி இன்னைக்கு யாரும். 3வது நாள் துளிர் விட்டுடுச்சு. காலையில இருந்து நல்லா ஸ்போர்ட்ஸாக எப்படியும் ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க சுற்றி இருந்தவங்களா, நீங்கள் என்னங்க டேரெக்டாக வந்து ஃபைனல் அவள் தான் ப்ரைஸ் அடிச்சிடுச்சு, நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதை எப்படி பேசியிருப்பாங்க, அவள் தான் வின்னு உங்களுக்கு லக்குங்க சூப்பருங்கன்னு சொன்னால் நம்ம எதுவும் ஒரு கெஸ்ஸில் அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஒரு பையன் ரொம்ப நேரமாக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அதே 8:30 மணிக்கு வந்து ப்ளூ கார்னர் தினேஷ் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே போட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு ஸ்டேஜில் ஏறும். நான் எதிர்பார்க்கல அந்த ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ கார்னர் ரெட் கார்னரில் அவர் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ஃபைட் பண்ண ஸ்டேட் லெவல் கிட்ட போது போல இருக்கு. ஸ்டேஜ் மேலே வந்து கொஞ்சம் வீக்கான காலே ஓப்பன் ஆகும். அந்த 3 நிமிஷன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அந்த ஸ்டேஜுக்குள்ளே 3 நிமிஷன்றது ரொம்ப பெரிய செகண்டு. மைண்டு ஓடுது, நடிகராக இருக்கும், படம் ரிலீஸ் ஆக போது, ஃபேஸு கீஸு எதனா ஊக்காயிடுச்சா என்னாவும் இதெல்லாம் பயங்கரமாக ஓடுது. அவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார், இப்படின்னா சண்டை பண்ணும், கையை பிடிச்சி தான் இப்படி 3 நாள் அப்படி தான் பண்ணியிருந்தாரு ரெஃப்ரி. ஸோ அவர் நேராக போனோன்னே இப்படின்னோன்னே சரி டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டு விட்டாருன்னு சொல்லிட்டு நான் அடிக்க போனோன்னே சுற்றி எல்லாம் ஒரே ஸ்மைலி ஒரே கற்பாமுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வர. ஏன்னா அவங்க டீம் எதிர்க்கு இருந்தது சொன்னோடனே நான் ஓகே சாரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறோம். அவன் பயங்கர சீரியஸாக ட்ரை பண்ணுறாரு எதிர்க்கு. நான் ஒரு பஞ்ச் எனக்கு தெரிஞ்ச 2 பஞ்ச் சொல்லி கொடுத்தாங்க, 1 and 2. இதை பக்காவா ஏன்னா ப்ரூஸ் லீ சொன்னது தான், நிறைய ஸ்டைலை விட இருக்கிற ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் போதும், அதை வந்து 1000 டைம் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். நம்ம அப்போ என்டர்டைன் ட்ராகன் எங்கள் அப்பா கூட உட்காந்து பார்த்து ரொம்ப உருவத்தின அதுலேயே போய் அடிச்சதால அவர் அடிக்கிறாரு, போயிட்டு லாக் பண்ணிட்டாருன்னு அடி உண்டுகிட்டே இருக்கு. ஸ்கோர் கிடையாது, அந்த ஒயரில் லாக்டு, பட் ஃபுல்லாக பிளாக்ல தான் இருக்கும். அடி வாங்கிட்டே இருக்கும்போது அப்படி உள்ளது நம்ம ஒரு பஞ்சு கரெக்டாக அது ஸ்கோர், ஏன்னா அது வயிற்றுல அடி. சூப்பர், ஸ்போர்ட்ஸ் தானே அது, டச் கரெக்டாக அது இது பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவர் 3 ஊக்கு அடித்தார். அது எங்கள் அப்பா அம்மா செஞ்சு இதுவே காட்வேஸ் வந்து நம்ம வந்து ஒன்று கூட மாட்டல, அதில் ஒன்று மாட்டியிருந்தா கூட அது எப்படி ஆமாம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதில் ஒன்று கூட மாட்டல. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஒரு ரவுண்டு ஓகே அது போதும் எனக்கு. நேராக வந்து அவர் ஆப்போசிட் வந்து ரக் பண்ணிட்டாரு. பிரதர் நீங்கள் வந்தவொடனே ஒரு பெரிய காட்டா வந்துட்டேன்னு நினச்சேன் பிரதர். அவர் என்ன பெரிய ஃபைட்டராக பார்த்துட்டாரு. உள்ளே இருந்த அந்த இதெல்லாம் அட்டகத்திக்கு அப்புறம் அப்படியே இது போச்சு. இதுவும் மிஸ் ஆகி கடைசியில் பண்ண முடியல. அது பண்ண முடியாமல் குக்கு செட் ஆச்சு. பட் குக்கு வந்து எனக்கு ரிக்ரெட் தான். நான் இப்போ கேட்டிங்கன்னா நான் அந்த படம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் ஏன் அங்கே ஒரு அதிகம் எனக்கு இப்போ வரைக்கும் அதோட பிரச்சனைகள் இருக்குது. சைடில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பார்த்து கண்ணு அப்படி பண்ணாமல் ஆக்ஷனாக போயிருக்கலாம். நடந்தது நம்ம இதை சொல்ல, அதான் எனக்கு நடந்திருக்கு, அது ஓகே தான். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக லேஸாக இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோடு அப்போ இருந்திருந்தா. அப்போ 2வது படமாக அது வருது. ஸோ அந்த எனர்ஜியை மொத்தமும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. வேறு மாதிரி பூஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு ஆக்ஷன் இதில் வேறு மாதிரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்கலாம் இப்போ கூட இருக்கிற. பட் ஓகே தான் சார், ஹாப்பி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் செலக்ட் பண்ணல, எனக்கு அமைஞ்ச படங்கள்ல நான் இருந்திருக்கேன். எனக்கு சித்தம் கலங்கிருச்சே மொத்த உலகமுமே அடடா சுத்த. அட்டகத்தி படத்துடைய வெற்றிக்கு பிறகு குக்கு படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன மாதிரி எதிர்பார்த்தமோ அந்த வாய்ப்புகள்லாம் அமைஞ்சதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அது தாண்டியே இருக்குது சார். என்னென்ன ஆஸ்கர் வரைக்கும் விசாரணை போயிருக்கு. தேர்ட் அண்ட் போலீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், எல்லா படமும் எடுத்து பாருங்களேன், குக்குவாக இருக்கட்டும், தேர்ட் அண்ட் போலீஸ், தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தும், இது எதுவுமே வந்து தனியாக போய் எனக்கு நான் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியோ இல்லை, எதுவுமே அப்படி இருக்காது. அதில் ஒரு பாட்டாக தான் இருப்பேன், அதுலேயும் நானும் வாழ்கிறேன், சேர்ந்து தான் இருக்கு. இப்போ ராஜமுருகன் குக்கு கதையை சொன்ன போது எப்படி இருந்தது? அவர் வந்து அது ஜாலியாக சொன்னார். அவர் ராஜமுருகன் அவரோட ஃபஸ்ட்டு படமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஜாலியாக அவரோட வே ஆஃப் அவர் என்ஜாய் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபன்னாகவே தான் இருந்தது. அவன் வழி எப்பவுமே டைரெக்டாக இல்லாமல் அவங்க வந்து கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரியலாகவும் அப்படி தான் ஜாலியாக அவங்க எல்லாமே கூட நடித்தவங்க தான் ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக.
அதுதான் நினைக்கிறேன் அந்த படத்தை மூவ் பண்ணது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சட்டை சீரியஸ், ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் கலகலப்பா. ஐயோ அது ஐயோ அவர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ராஜமுருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவரோட பெரிய ப்ளஸ் அது. அது வந்து கொஞ்சம் செட்டை வந்து நமக்கு செட்டு வந்து ஒர்க்கில் ஹார்ட்டாக இருக்கணும், ஆனால் அதை சுற்றி ஹார்ட்டாக இருக்கக்கூடாது. ஒர்க்கு சூப்பராக போகணும், அப்படி வேலை தான் செய்வோம் நம்ம. மற்ற சவுண்ட்லாம் வேண்டாம் அப்படின்றது விருப்பம், அது ஓகே. அந்த கதாபாத்திரத்துக்கு கண்ணை அப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணது யார்? இல்லை சார், ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு வந்தது, இப்படி பார்த்துட்டு வந்தது. அப்புறம் நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமே பண்ணலாமே, ஏன் நார்மலாக அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு வந்தோம். ரிஹர்சல் நிறைய போயிட்டே இருந்துச்சு, நிறைய ஸ்கூல் கூப்பிட்டு போனாங்க. அந்த பிளைண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய கூப்பிட்டு போயிருந்தாங்க. நிறைய சின்ன சின்னதாக ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கு, அப்புறம் ஷோல்டர் ஒரு இப்படி ஆட், அப்புறம் கால் இப்படி இது வச்சு ஷூட் ஆரம்பித்து 3rd டே வந்து நம்ம ஏதோ ஒன்று ஆட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு இதை பண்ணும்போது இதை வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவிண்டேஸ் 3வது நாள்லேருந்து அது ஆரம்பிச்சு 2-3 ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்திருக்கும். அது நார்மலாகவே இருந்திருக்கலாம். அதனால பெரிய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. 5 வருஷம் வந்து அத்தடன் போலீஸில் கூட நல்லா டைரக்ட் தெரியும். அது ஆக்ஷன்னா கண்ணு டக்குன்னு ஒட்டிக்கும், லைட் பார்க்க முடியாது, தண்ணி ஊற்றும், ஹெடேக் இருக்கும், பாடி ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோக்கஸ் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கன்னா ஒரு இடம் பொசிஷன் கொடுக்குறீங்கன்னா டிஸ்டர்ப் எதுனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஹை இல்லை சார், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக புரியுது. 2 வருஷம் ஒர்க் அது. ஸோ லைவ்லலாம் போய் எடுத்ததால அங்கங்கேருந்து வேறு ட்ரெயினில் இருக்கும். ஸோ எப்போ கேமரா ஸ்டார்ட் என்னன்னு தெரியாது. அதனால அங்கே போய் ஸ்பாட்டில் போனாலே அப்படியே கண்டினியூ பண்ணது. அப்புறம் எனக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நான் ஒன்ஸ் போனால் ரொம்ப டீப்பாக உங்க இயல்பு அது அந்த மாதிரி இருக்குது. வெளில அப்புறம் வந்துட்டு நான் வந்துடுவேன், அது வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மருத்துவரில் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ நல்லபடி ஆயிடுச்சு சார், இப்போ ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சூப்பர், இப்போ ஓகே தான். எப்படி இருந்தது ராஜமுருகனோட பணியாற்றி அந்த அனுபவம்? அவர் ரொம்ப ஜாலியாக, நம்ம ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர் வந்து எப்படி அவருக்கு வந்து இந்த மீடியமில் எப்படி வேலை பார்க்கணுன்றது அவருக்கு தெரியும். அதுவே சூப்பரான விஷயம். அவரோட சிரிப்பு வந்து பெரிய ப்ளஸ் அதில். ஏன்னா ஸ்பாட்டில் அவ்வளோ கலட்டாக இருக்கும்போது ஒரு சிரிப்பு வந்து எவ்வளோ லேசாக்கி விட்டுறோம்ல எல்லாரையும். ஓகேப்பா, எல்லாரும் நாட்டில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அது ஓகே தான். கமல்ஹாசன் அடுத்து ஆமாம் சார், அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க. அப்போ எப்படி இருந்தது தினேஷனுடைய ஃபீலிங்? புகழ் அனைத்தும் அகிலங்கள் இறைவனுக்கு தான், அவ்வளோ. அதுதான் ஃபார்முலா தானே எல்லாரோடையும். அதான் சார், பேர் மட்டும் வேறு, அது எல்லாம் ஒருத்தனுக்கு தான். அது நம்ம வேலையை செய்வோம், அது மட்டும். எனக்கு குக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. படம் அந்த ஏஜுக்கு ஒன்று இருக்கும். அப்போது நான் அட்டகத்தின்னு ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பாருங்க, அப்படி ஒரு திமிர் கூட சொல்லலாம். அது அப்படி இருக்கவும் கூடாது. என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் பார் அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. அது சட்டிலாக பண்ண இந்த ஃபீல்டில் அழகாக ரொம்ப அழகாக இதை வந்து லேசாக லைட்டாக எளிதாக பண்ணுற ஃபீல்டு இது. ரொம்ப போட்டு பயங்கரமாலாம் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கான ஒரு குக்குக்கான ஒரு மரியாதை இப்போ இருக்கு. எனக்கு சந்தோஷம். எல்லாரும் பாராட்டும் போது அதை பேசும்போது ஓகே தான். பட் நம்மளை பார்த்துக்கணுன்றது இப்போ இருக்கிற ஒரு. யாருக்கு அடுத்த இடத்துல நீங்கள் இருக்கிறதாக ஒரு பெயரை குக்கு பெற்று தந்ததோ அந்த கமல்ஹாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தினேஷுக்கு கிடைச்சதா? சார் அப்போ அவங்க பார்த்தேன் சார், ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். ஆமாம், கமல் சாரை பார்த்து ஸ்டில் எடுக்கும்போது எல்லாரும் எடுக்கும்போது நான் கண்ணை அப்படி வச்சுட்டேன். குக்கு படத்தை தொடர்ந்து நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? குக்குக்கு அப்புறம் எனக்கு நடித்த எல்லா படமும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத படங்கள் ஒன்றா இருக்குது, அதை ஆனால் நான் சொல்ல. நடித்த படம் பிடிச்ச படம் சொல்லிட்டா பிடிக்காத படம் தெரிஞ்சிருக்கும். வேணாம் சார். லப்பர் பந்துக்கு முன்னாடி உங்கள் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது வெற்றிமாறனுடைய விசாரணை. அந்த பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? வெற்றிமாறனை வந்து இதுக்கிடையில் எப்போ சந்திச்சிங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் ஒரு வாட்டி நல்லா தேட்டர்லாம் போயிட்டு நிறைய முடியெல்லாம் வளர்த்துட்டு அது நடந்துட்டு இருக்கும். எதிர்க்க வந்து SSR பங்கஜம் தேட்டர் அப்போ இருந்துச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.